ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நாம ஆவணி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆவணி மாதம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மையான விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலம் பெறுறாரு. ஒரு கிரகம் திக்பலம் பெறுறது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். ஆனால் ஆல்ரெடி குரு உங்களுக்கு அஷ்டமத்தில் தான் இருக்குது. அஷ்டமத்தில் இருந்தாலுமே இந்த மாதம் ஒரு நல்ல ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்காரு. அது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. 10ஆம் இடத்துல கூடுதலான கிரகங்கள் சேருது. அது மட்டும் இல்லாமல் 7 கூடிய சுக்கிரன் இந்த ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி அஷ்டமத்தில் இருந்து, அதாவது ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, குருவும் சுக்கிரனும் அஷ்டமத்தில் இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு போன மாதம் நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதம் சுக்கிரன் பயிற்சியை கடகராசிக்கு வராரு. அது உங்களுக்கு பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபரா மாறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பொதுவாகவே விருச்சக ராசிக்காரங்க நீங்க நல்லதுதான் செய்வீங்க. ஆனா மற்றவங்களுடைய கண்ணுக்கு உங்க மேல எப்பயுமே ஒரு ஜெலசு, போட்டி, இது நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். அது இயற்கை, அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த பொதுவா ஜென்ரலா அப்படி இருக்கும். ஆனா இந்த மாதம் சுக்கிரன் 9ல் இருக்கனால நிறைய உங்களுக்கு பேரு புகழ் எல்லாமே கிடைக்கும். மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும். இந்த மாதம் உங்களுடைய நிம்மதிக்கு 100% கேரண்டி. அது என்னென்னா சுக்கிரன் கொடுக்குறாரு. சுக்கிரன் 100% கேரண்டி உங்களுக்கு கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடியது. நீங்கள் என்னென்ன நினச்சிக்கிங்களோ அந்த விஷயங்கள்லாம் உங்களை தேடி வருது. ஏன்னா 9ஆம் பாவமே தேடி வரக்கூடிய பாவம் தான். ஸோ சுக்கிரன் உங்களுக்கு ரொம்ப நல்ல நிலையில் இருக்கனால கட்டாயம் மன நிம்மதி, மன மகிழ்ச்சி, உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே கிடைக்கும். தொழிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிலில் நல்ல இன்கம். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் புதன் 11 கூடிய புதனும் இருக்காரு. 10, 11 இது எல்லாமே இணைவரனால உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய லாபங்கள், தொழிலில் நல்ல வருமானம், நிரந்தர வருமானம், புது புது விஷயங்கள்லாம் செஞ்சு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இதுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாளாக தொழிலில் ஏதாவது முடக்கடிகள் இருந்தால் கூட அந்த முடக்கடிகள்லாம் நீங்கி தொழில் நல்ல வளர்ச்சியாகும். புது பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. தொழில் தொடங்குறதுக்கு கடன் கிடைக்கும். தொழில் ரீதியாக இருந்த கடனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் கட்டி அந்த கடன்லேருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பர். அதாவது உத்தியோகம் அப்படின்னாலே, ஏன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால ப்ரமோஷன் உறுதியாக உண்டு. உங்களுடைய இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்ன உழைப்பை போட்டிங்களோ அந்த உழைப்புக்கு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு அங்கீகாரம் உறுதியாக உண்டு. சுக்கிரன் 9ல் இருக்கனால உங்களுடைய உழைப்பு என்னவோ அதுக்குண்டான ரிவார்ட்ஸ் கட்டாயம் உண்டு. சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்கு. உங்களுக்கு நல்ல பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். காசு பணம்ங்கிறத தாண்டி ஒருத்தருடைய பாராட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் விருச்சக ராசிக்கு அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால் அது எல்லாமே கிடைக்கும். நிறைய நண்பர்கள், அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரைக்கு போகிறது, புனித நதிகளில் நீராடுறது, இந்த பாக்கியங்கள் எல்லாமே இந்த மாதம் உறுதியாக உண்டு. ஒரு சிலருக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு உண்டானது, அதே மாதிரி வெளிநாடு செல்றதுக்கு உண்டான அமைப்பு. இவ்வளோ நாளாக ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கனால வெளிநாடு செல்றது, தொழில் ரீதியாவோ அல்லது படிப்பு ரீதியாவோ உத்தியோக ரீதியாவோ வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டுங்க. மெயினாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நாளாக அந்த சனியுடைய தாக்கம் இருந்துச்சு. அந்த சனி அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். 4ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்குது. இது ஒரு நல்ல மாற்றம் தான். ஒரு சிலருக்குலாம் வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க. விருச்சக ராசியில் இருக்கவங்களுக்கு ராகுவோடைய திசையோ ராகுவோடைய புத்தியோ நடக்கும் பட்சத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக இருந்துட்டாலே போதும். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் அவர் சனியோடைய பார்வையில் இருக்கார். சனியோடைய பார்வையில்
இருக்கும்போது, உங்களுடைய ஜாதகத்திலேயே சனி, செவ்வாய் சேர்க்கை இருக்கும்போது அது பிரச்சனையா இருக்கும். 2வது வந்து விருச்சக ராசிக்காரங்க, அதாவது காலபுருஷனுக்கு 8ஆம் ஸ்தானமா தான் விருச்சக ராசி வருது. அதனால எப்பவுமே உங்கள சுத்தி எதிரிகள் வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம தான் இருப்பாங்க. எப்படா உங்களை வந்து போட்டுட்டு அந்த இடத்துல வந்து மத்தவங்க வரலான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ, அதனால எப்பவுமே விருச்சக ராசிக்காரங்க அவேர்னஸா இருக்கணும். பொதுவாவே உங்களுக்கு நல்ல குருபலம் இருக்கு. ஆனா, இந்த இதுல வந்து அஷ்டமத்துல குரு இருக்கனால, குரு பார்வை இப்ப ரொம்ப குறைவா இருக்கனால, உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா, எப்பவுமே ஒரு விழிப்புணர்வோட இருந்துட்டீங்கன்னா, எந்தவித பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு. பொதுவாவே சுக்கிரன் இந்த மாசம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு. அதே மாரி சூரியனும் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டாம். ஆனா, வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையா போங்க. ஹெல்த் ரிலேட்டடா இருக்கும்போது ஜாக்கிரதையா இருங்க. 4ஆம் இடத்துல ராகு வந்திருக்கனால, தாயார் வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, தாயார் வழி சொத்துக்கள் வரும். அதே மாரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். உயில் சொத்துக்கள், திடீர்னு ஒரு புதையல், லாட்டரி இந்த மாரி ஒரு எதிர்பாராத இன்கம் இந்த மாதம் வரதுக்கு உண்டான அமைப்பு. ஒரு சிலருக்குலாம் லாட்டரி, புதையல் இந்த மாரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பெண்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போதோ, அல்லது உங்களோட ஹெல்த் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருங்க. முக்கியமா கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களோட வேலைக்கு தகுந்த மாரி சேலரி இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன், பாராட்டுகள் இதெல்லாமே கிடைக்கும். இவ்வளோ நாளா நீங்க எத நினைச்சு ஒரு மன உளைச்சலா இருந்திருப்பீங்களோ, அந்த மன உளைச்சல் எல்லாமே கட்டாயம் காணாம போயிரும். தொழில் ரீதியா புதுசா நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா, தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு. செப்டம்பர் 7ஆம் தேதி மட்டும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். 2வது வந்து அந்த நாள்ல ஏதாவது புதுசா விஷயங்கள் செய்யறத தவிர்த்துருங்க. செப்டம்பர் 9ஆம் தேதி வந்து கிரகண சூழ்நிலைகள் வருது. இந்த கிரகணம் வரதுனால என்னன்னா, தொழில் ரீதியா இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்துல புதுசா முயற்சிகள் பண்ண வேண்டாம். அது இந்தியால தெரியாது. இருந்தாலுமே அது ஏதோ ஒரு நாட்டுல தெரியும் தானே. இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு சூரியன் தானே. ஸோ, அதனால உங்களுடைய இதுக்கு வந்து 10ஆம் இடமா சூரியன் வந்து வரனால, தொழில் ரீதியா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா, நீங்க எல்லாத்தையும் நம்பிட்டீங்க அப்படின்னா, அவங்க உங்கள ஏமாத்திட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனமாக இருங்க. நெறைய புது புது வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். புது முயற்சிகள்லாம் பண்ணலாம் நீங்க. அது எல்லாமே சக்சஸ் ஆகறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி அரசாங்கத் துறையில இருக்கவங்க கட்டாயம் கவனமாக இருக்கணும். அரசாங்கத் துறையில இருக்கவங்களுக்கு கிரகண அமைப்பு வரும்போது எப்பவுமே பாதிக்கப்படக்கூடியது 1 அரசாங்க அதிகாரிகள், 2வது வந்து ஆட்சியாளர்கள். ஆட்சியில யார் இருக்காங்களோ அவங்க. இது 2மே வந்து பாதிப்பு அடையும். நீங்க விருச்சக லக்னமா இருந்தாலும் சரி, விருச்சக ராசியாக இருந்தாலும் சரி, கிரகண சூழ்நிலைகள் வரும்போது கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. நம்ம இந்தியால தெரியுது, தெரியல அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் ஆனா வந்து சூரியன் வந்து கிரகண அமைப்புல இருக்கனால, அது வந்து அரசாங்கத்தையும், அரசியலையும் சம்மந்தப்படுது. ஸோ, அதனால அரசாங்க அதிகாரிகள் வந்து உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகலாம். ஸோ, நீங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலை, இத செஞ்சா நம்ம மாட்டிக்குவோம்னு தெரிஞ்சுமே உயர் அதிகாரிகள் அழுத்தம் குடுத்து அத செய்ய சொல்லுவாங்க. அந்த மாரி டைம்ல யோசிக்காம நெஞ்ச புடிச்சுட்டு போய் படுத்துருங்க. வேற வழியே கிடையாது. உங்களையும், உங்க குடும்பத்தையும், உங்களுடைய வேலையும், உங்களுடைய பேரையும் காப்பாத்திக்கிறதுக்கு இந்த மாரி கட்டாயம் நீங்க செஞ்சு தான் ஆகணும். நீங்க தாராளமா இப்போ ஒரு விஷயத்த செய்ய சொல்றாருன்னா, அந்த விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, நீங்க தாராளமா செஞ்சிரலாம். ஆனா, வேற வழி இல்லாம நீங்க அத கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லி உங்கள வந்து அழுத்தம் குடுக்குறாங்கன்னா, நீங்க தாராளமா எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க 1 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் வாங்க. இல்லன்னா வேற எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போங்க. இல்ல இந்த ஒரு விஷயத்த இந்த அழுத்தம் குடுக்குறாங்களே அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா, அதனால பனிஷ்மென்ட் உங்களுக்கு தான். இந்த லஞ்சத்த நீங்க வாங்குறது, அதே மாரி வேற எதுலயாவது சைன் பண்றது, வேற ஒரு விஷயத்த செய்றது, அதாவது ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம செய்றது, இந்த மாரி விஷயங்கள செய்யும்போது ரொம்ப பாதுகாப்பு தேவ. அதனால பனிஷ்மென்ட் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு இந்த டைம் வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகுறது, அதே மாரி உங்க மேல நெகட்டிவா பண்றது, சோசியல் மீடியால உங்கள ரொம்ப அசிங்கமா பேசுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க. விருச்சக ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி, விருச்சக லக்னமா இருந்தாலும் சரி, பொதுவாவே உங்களுடைய வெற்றிய மட்டும் தான் இலக்கா வச்சு ஓடிட்டுருப்பீங்க. மத்தவங்களுடைய அதாவது விமர்சனத்துக்கு நீங்க எப்பவுமே திரும்பியும் பார்க்க மாட்டீங்க. அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டீங்க. இதே ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே போங்க. இந்த கிரகண சூழ்நிலைகள் வரதுனால உங்களோட மனசு, இதெல்லாம் வந்து என்னன்னா டியூன் பண்ணி விடும். உங்கள வந்து உசுப்பேத்தி விடும். அதனால
அமைதியா போயிட்டீங்க. இப்ப வேற எதுக்குமே ரியாக்ட் பண்ணல அப்படின்னா, வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டது. இல்ல நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்க மேல நெகட்டிவா வர்றது, அதேமாரி மீடியாக்கள்லாம் வந்து உங்கள வந்து கேலி பேசுறது, உங்கள வந்து ஒரு சோசியல் மீடியாலலாம் வந்து உங்கள ஒரு ட்ரெண்டா மாத்துறது, ட்ரோல் மெட்டீரியலா மாத்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடந்துரும். அதனால கவனமாக இருங்க. ஆனா வளர்ச்சிங்கிறது உறுதி செய்யப்பட்டது தான். எல்லா விஷயங்களையும் தாண்டி வர்றது தானே அரசியல்ங்கிறது. பொதுவாவே கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு, விருச்சக ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு. நெறைய வாய்ப்புகள் இருக்கும். புது புது விருதுகள் கிடைக்கும். நெறைய வாய்ப்புகள் அது மூலியமா நல்ல காசு பணம். நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பொருளாதாரத்தில நல்ல வளர்ச்சி ஆகறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதேமாரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்புல நல்ல முன்னேற்றமும், தேர்ச்சியும் கிடைக்கும். போட்டித் தேர்வுகள்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய பேத்துக்கு இன்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறதுக்கு உண்டானது. உங்களோட ரிசர்ச்லாம் முடிச்சுட்டு, அத வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு வெளில வரது. அதேமாரி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் கட்டாயம் ஒரு நல்ல நியூஸ் தேடி வரும். நெறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு உண்டானது. இவ்வளோ நாளா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஏன்னா, ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்கனால ஒரு திடீர்னு ஒரு போஸ்ட்டு எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அது உங்களுக்கு குடுத்துரும். காளியம்மன் அல்லது துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ண உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து நெறைய ஆதரவுகள் கிடைக்கும். அரசாங்க பணம் நீங்க கட்டாயம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது. அதனால நீங்க நல்ல போஸ்டிங்க்கு போயிருவீங்க. இந்த மாதம் வந்து உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு. அதேமாரி தேக ஆரோக்கியத்தில ரொம்ப கவனமாக இருங்க. மருத்துவ செலவுகள் அடிக்கடி வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய உடல்நிலைய நீங்க பார்த்துக்கங்க. இதில ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.